ரிஷப ராசிக்கு ராசிக்கு 11வது வீட்டில் சனி பகவான் வரனால ரிஷப ராசிக்கு லாப சனி. போதுண்டா சாமி, இத்தனை வருஷம் இவ்வளவு இடையூறுல், இவ்வளவு நஷ்டம், இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு விரயங்கள், பலவிதமான தொந்தரவு தொழில காசு பணம் நிற்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி டிப்ரெஷன்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரிஷபராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கும். சந்திரன், செவ்வாய், ராகுன்னு சொல்லக்கூடிய பலங்கள் இருக்கக்கூடிய தன்மை உண்டு. சேர்த்து வைப்பீங்க, பணம் காசை பீரோல அடுக்கி வைப்பீங்க. வெளிநாடு வெளி தேசத்துல துன்பம் பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகம். சனி பகவான் சொல்லிட்டாவே பணம் தாங்க. மனிதன் ஒருத்தரும் இரவும் பகலும் பார்த்தீங்கன்னா காலையில தூங்கி எந்திரிச்சு பணத்தை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கான். விரயம் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு உங்க குலதெய்வத்தை நீங்க வழிபடணும். சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சனி பகவானுடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன பலன்களை என்னென்ன பலவீனங்களை தரப்போகிறாருங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னே சனி பகவானுடைய குணாதிசைகள் என்ன, அவருடைய காரகத்தன்மை என்ன, அதை தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் ஒரு நீதிமான், நேர்மைக்கு அடிபணிஞ்சிருக்கக்கூடியவர். நீ யாராக இருந்தாலும் சரி, ஆளாகப்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி, நீ தப்புன்னு ஒன்று பண்ணுனா உனக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் சனீஸ்வர பகவான். வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான். சத்ரு, நோய், வறுமை, கடன், பயம், ஏழ்மைத்தனத்தை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தால் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அங்கத்தில் நிறையாவே இருப்பார். அதாவது ஒரு ஜட்ஜுன்னு சொல்லலாம். இப்படியாம்பட்ட ஒரு தன்மைகள்லாம் சனி பகவானுக்கு உண்டு. சனி பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தா, நீ BMW காரே வச்சுருந்தாலும் உனக்கு டிரைவர் இல்லைன்னா உனக்கு சனி பகவான் கெட்டு போச்சுன்னு தான் அர்த்தம். நிறைய கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டக்கூடிய தன்மைகள் உடையவர்களுக்கும் சனி பகவான் தான் காரகன். ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் சனி பகவான் தான் காரணம். காரு, பஸ், லாரி ஓட்டக்கூடிய டிரைவராக வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சனி பகவான் தான் காரகத்தன்மை. நம்ம வீடெல்லாம் குப்பையெல்லாம் எடுக்காங்க பார்த்தீங்களா, அந்த குப்பை எடுக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். கோயில் வாசலில் யாசகம் வாங்கக்கூடிய தன்மை உடையவரும் சனி பகவான் தான். உடம்புல புண்ணு, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, டேட்டியாக இருக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். அப்போ ஜாதகத்தில் சனி பகவான் உச்சமாக இருந்தால் 4 பஸ்ஸுக்கு ஓனராக இருக்கலாம். சனி பகவான் ஜாதகத்தில் நல்ல பலன் பெறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா 12 ராசிக்காரங்களும் இந்த 2025 யோகந்தான் ஏன் அடைப்பீங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், மனசில் மட்டும் வேண்டிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொன்னாலும், சென்னை பல்லாவரத்தில் பொலிச்சல் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போனாலும், முருகக்கடவுளும் சனீஸ்வர பகவானும் ஒன்று. வடபழனி ஆண்டவனை போய் வழிபட்டு வந்தாலும் உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். இந்த 2025 உங்களுக்கு யோகம்தான், நஷ்டம் வராது. 12 ராசிக்காரர்களும் அவங்கவுங்க குலதெய்வத்தையும் சனி பகவானையும் வழிபட்டு வந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமாக அமையணும். சிவாய நம. ரிஷபராசி. ராசிக்கு 11வது வீட்டில் சனி பகவான் வரனால ரிஷப ராசிக்கு லாப சனி. போதுண்டா சாமி, இத்தனை வருஷம் இவ்வளவு இடையூறுல், இவ்வளவு நஷ்டம், இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு விரயங்கள், பலவிதமான தொந்தரவு தொழில காசு பணம் நிற்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி டிப்ரெஷனில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சா ஒரு யோகம் வரும்னு சொல்லக்கூடிய தன்மையில் உடையவங்களுக்கும் இந்த 2025 to 2.5 வருஷம் நீங்கள் தாங்க டாப் ஜாதகம். 4வது திசையிலையும் காசு வரப்போகுது.
உட்கார்ந்த இடத்துல ஏசி ரூமுக்குள்ளேருந்தே கணினியில் வேலை பார்த்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சம்பளமும் கிடச்சிரும். உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மை ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. ரிஷபராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்கும். சந்திரன், செவ்வாய், ராகுன்னு சொல்லக்கூடிய பலங்கள் இருக்கக்கூடிய தன்மை உண்டு. இருந்தாலும் சனி பரமாத்மாவுடைய பார்வை நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை, காசு பணம் வந்தாலும் சுப காரியத்துக்குத்தான் விரயம் பண்ணுவீங்க, சேர்த்து வைப்பீங்க, பணம் காசை பீரோவில் அடுக்கி வைப்பீங்க. தங்க நகை மேலே காசு பணங்கள் வைக்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்குது. படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை, அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளோ அதிகார தோரணையான ஒரு வேலைகளோ கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மைகளோ பல சயின்டிஸ்ட்டை உருவாக்கக்கூடிய தன்மைகளும் இந்த ரிஷபராசியில் தான் இருக்கிறாங்க. வெளிநாடு வெளி தேசத்தில் துன்பம் பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகம். ஒரு 35லேருந்து 45 வயதுக்குள்ளே உள்ள பெண்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணத்தில் யோகம். ஆனால் 23 வயசுலேருந்து ஒரு 35 வயசு வரைக்கும் உங்களுக்கு நாக தோஷமே இருக்கும். அந்த தோஷமும் விட்டு விலக போகுது. கல்யாண காட்சிகள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தன்மைகள் வருது. காலதாமதமாக குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த வருஷம் இருக்குது. சனி பகவான் சொல்லிட்டாவே பணம் தாங்க. மனிதன் ஒருத்தரும் இரவும் பகலும் பார்த்திங்கன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பணத்தை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கான். நைட்டு வந்த உடனே அடங்கி போகிறான். இந்த தேடக்கூடிய அமைப்பில் ஸ்மார்ட் ஒர்க்காக இருந்த இடத்துலேருந்து எப்படிடா சம்பாதிக்கலான்னு சொல்லக்கூடிய எண்ணங்களில் உங்களுக்கு காசு பணம் வரப்போகுது. விரயம் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடணும். உங்களுடைய முன்னோர் வழிபாடை பண்ணணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆணுக்கு அடங்கி உடங்கி தான் வீட்டுக்காரருடைய ஒபீனியனில் நீங்கள் வேலை பார்த்து அந்த காசை ஸ்பிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த குறையும் வராது. ஆண்கள் நான் தான் சொல்லக்கூடிய ஆணவ அகங்காரத்தில் காசு பணத்தை சம்பாதிக்கிற இன்டென்ஷனில் மனைவி மேலே விருப்பு காட்டக்கூடாது. மனைவியோட அனுசரித்து அன்பாக பண்பாக வளர்ந்து வந்தீங்கன்னா உங்கள் காசு ரெட்டிப்பாகும். சனி பகவான் சொன்னாவே ஒரு சூட்சமாக தாங்க. பொண்டாட்டியை வாடி போடின்னு கேட்கக்கூடாது. அடுத்தவன் பொண்டாட்டியை அபகரிக்கக்கூடாது. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு பெண் மேலே மோகம் வரக்கூடாது. ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்கள நம்ம கெட்ட வார்த்தையில் பேசக்கூடாது. அவங்கள ஏமாற்றக்கூடாது. இதுதான் இவருடைய சூட்சமம். இருந்திருந்தாலும் ரிஷபராசி அன்பர்கள் அனைவரும் அவங்கவுங்க கணவன் மனைவி கூட சந்தோஷமாக இருந்து எம்பெருமான அனுகிரகத்தை பரிபூர்ணமாக வச்சுக்கிட்டு இந்த 2.5 வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணலாம். எப்படி பீட் பண்ணலாம்? நிலம் வாங்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இருக்குது. வீணாக விரயமாகாது. படிக்கிற குழந்தைங்க படித்து மேலும் மேலும் சிறப்படையக்கூடிய தருணங்கள் உண்டு. ஏன்னா ரிஷபராசிக்கார பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏமாற்றம் தடுமாற்றங்கள் ஆச்சுன்னா உங்கள் வாழ்க்கை 0ல் போயிடும். 2 தாரத்துக்கு தோஷத்துக்கு உண்டான அமைப்பும் சனீஸ்வரன் பகவான் தான். அதனால் கவனமாக இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். மாற்றங்களே ஏற்படக்கூடிய தருணங்கள் உண்டு. 2025 நீங்கள் பீட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் உண்டு. இருந்திருந்தாலும் சனீஸ்வரன் பகவானை திருநள்ளாறில் போய் பார்க்கலாம். சென்னை பல்லாவரம் பொலிச்சலூர் இருக்க வேண்டிய சனீஸ்வரன் பகவானையும் ஒரு நாள் போயிட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் தேவைகள், உங்கள் ஆசைகள், எனக்கு இது நடக்கணும், இது நடக்காமல் இருக்குது, இது என்னுடைய தேவைன்னு சொல்லக்கூடிய தன்மைகள் எல்லாத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு லாப சனியில் தான் கொடுத்துருக்குறாரு. சாதாரண கோயம்பேட்டில் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஸ்டோர்ஸு ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸில் வேலை பார்க்கக்கூடியவங்க சரி, உங்களுக்கு இது நல்ல லாப சனி. சனி பகவான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர். ஆன்மீக ஞானத்தை பிடிச்சிக்குங்க. ஏதாவது ஒரு சித்தரை பிடிங்க, மகானை பிடிச்சி தான் வாழ்க்கையுடைய தன்மையை தெளிவுபடுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல நேரம் கூடி வருது. மற்ற ராசிகளில் மற்ற கிரகங்கள் எல்லாம் கொஞ்சம் சூப்பரான இடத்துலையும் இருக்குது. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்குது சார், 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவானும் கும்பராசிக்கு பேச்சுக்கு போகிறாரு. பூர்வீக சொத்துகள், அண்ணன் தம்பிக்கு வரக்கூடிய ஒற்றுமை தன்மைகள் எல்லாமே வரப்போகுது. லைஃப்பை ருசித்து வாழக்கூடிய தன்மை இந்த வருஷம்தான். இந்த 2.5 வருஷம் சிறப்பாக வரதுக்கு உண்டான அமைப்பு வரணும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2.5 வருஷம் சுபிக்ஷம்,
ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணுயா. சிவாய நம.